பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம் உண்மை இல்லாதவர்கள் தான். ஆனா இந்த உலகத்துல ஒரே உண்மையுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னா அது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாற்றுமே. பாருங்க, வேதம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வேதம் குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு தாயின் அன்பு வேறுபடுகிறது. பிள்ளைக்கு பிள்ளை தாயின் அன்பு வேறுபடுகிறது. அந்த அன்பு ஒரே மாதிரி இருக்குமா? இன்றைக்கு காட்டுகிற அன்பு நாளைக்கு அதே அன்பு இருக்குமா? இல்ல பிரியமானங்களே. அநேக நேரத்துல இந்த அன்பு வேறுபடுகிறதாய் காணப்படுகிறது. அந்த ஒரே நிலையில அந்த அன்பு காணப்படுகிறது இல்லை. அந்த கான்ஸ்டன்ட் அன்பு இருக்குதானா அது நம்மால் பார்க்க முடியாது. அது தேடினாலும் கிடைக்காது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒருவர் இருக்கிறாரு, தாயிலும் மேலானவர். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எருசலேமே அப்படின்னு உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? எருசலேமே, உன்னை மறந்தால் என்னுடைய வலது கரம் செயலிழக்கும். வாவ், இந்த மாதிரி அன்பு இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களை மறந்துட்டாருன்னா அவருடைய வலது கரம் செயலிழக்குமா? இன்றைக்கு தாயின் அன்பு பிள்ளைய கூட மறந்து போகிற அன்புதான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களை மறந்தால் என்னுடைய வலது கரம் செயலிழக்கும். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல நம்மை அநேக நேரத்துல ஏசப்பா சேர்த்து கொள்ள ஆசைப்படுகிறாரு. அவர் அண்டையில நீங்க இருக்கணும், அவருடைய செட்டை அண்டையில நீங்க இருக்கணும், அவருடைய அன்புக்குள்ள நீங்க இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் நமக்கோ அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் மாயமான அன்பை தேடி வேறே அன்பை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க, சிலுவையில ஏசப்பா தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து ஆணிகள் அடிக்கப்பட்டு மரித்தார். அந்த கைகள் அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆனது காரணம் நான் உங்களை அவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த கைகள் அவ்வளவா ஸ்ட்ரெச் ஆனது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படியாப்பட்ட அன்புனாலதான் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த அன்பு தான் உங்களை இன்றைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு இன்றைக்கும் உண்மையா இருக்கிறது. மாயமற்ற ஒரு அன்பு, கபடற்ற ஒரு அன்பு, குற்றமற்ற ஒரு அன்பு. அந்த அன்பு உண்மையான அன்பு. அந்த அன்பை நீங்க தாராளமாய் நம்பலாம். ஏசப்பா காட்டுற அன்பை நீங்க தாராளமாய் நம்பலாம். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையாகவே இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிற உண்மையான ஒரு தாய்னா அது இயேசு கிறிஸ்து மாற்றுமே. பாருங்க, ஏசப்பா சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில கூட தன்னுடைய அன்பான சீஷனை பார்த்து, இதோ உன் தாய். அவங்கள பார்த்து சொன்னாங்க, இதோ உன் மகன். இதுதான் அவருடைய அன்பு. பிரியமானவர்களே, என்றைக்கும் உங்களை தனிமையா விட்டு போகிறது அவருடைய நோக்கமே இல்லை. எப்பொழுதுமே பொறுப்புள்ள ஒரு தாய்னா அவர்தான். உங்களை நேசிக்கிற ஒரு தாயினா அவர்தான். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உங்களுக்காக நின்று வழக்காடுகிறவர் அவர் ஒன்றிதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த அன்பு, உண்மையான அன்பு இயேசுவிடத்துல இருக்கு. அந்த இயேசுவின் அன்பை தேடி நீங்க வரீங்களா? இன்றைக்கு அந்த அன்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களை அணைக்கும்படி, உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி,
உங்களை அரவணைக்கும்படி, உங்களை தேற்றும்படி ஏசப்பாவின் அன்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. அந்த அன்பு உண்மையானது. அந்த அன்பை நோக்கி தேடி வரீங்களா? இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமாக்களை அவருக்கு நேராய் திருப்புறீங்களா? அப்படி என்றால் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். தகப்பனே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னீங்களே. இன்றைக்கு உண்மையுள்ள ஒரு அன்பு, தாயின் அன்பை காட்டுகிறவர் என் இயேசு மாற்றமே அப்பா. இந்த உலகத்துல என் பிள்ளைகள் எவ்வளோ அன்பை தேடி ஓடி இருக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு இயேசுவிடத்துல உண்டு என்பதை அவர்கள் இந்த நாளில் அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு இன்றைக்கு அவர் இருதயங்கள் தேற்றப்படட்டும். தாயை போல நீர் தேற்றி ஆற்றி அரவணைத்து பக்கமாய் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். என்ன தெரியுங்களா? மதர்ஸ் டே. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும், நீங்க தாய்மார்களா இருக்கலாம். எப்படி தாவீது ஒரு ஷெப்பர்டா இருந்தோம், அவருக்கு மேய்ப்பன் இயேசு என்று சொன்னாரோ, அப்படி நீங்க தாய்மார்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உண்மையான தாய் இயேசு கிறிஸ்து மாற்றுமே. இன்றைக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். God bless you. Praise be to God. Amen.